இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு செய்திகள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. ஒன்று, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி நீக்கப்பட்டு மீண்டும் அமைச்சராக கடந்த மே மாதத்தில் நீக்கப்பட்ட ரமணா மீண்டும் அமைச்சராக இருக்கிறார். அதே போல் ஒரு அதிகாரி சகாயம் கடந்த 23 ஆண்டுகளில் 24 முறை மாறுதலுக்குள்ளாகி இருக்கிறார். கடந்த 48 மணி நேரத்தில் 2 மாறுதல் அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. கோஆப்டெக்ஸ்லேருந்து ஹோமியோபதி துறையினுடைய கமிஷனராக போனார். அந்த ஆணை ரத்து செய்யப்பட்டு இப்போ அறிவியல் நகரத்தினுடைய துணைத் தலைவராக போட்டிருக்காங்க. ஒரு நிர்வாகம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆட்சி தலைமை இந்த முடிவுகளை எடுக்கிறது. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சர்களை நீக்குவதற்கு அதிகாரம் படைத்தவர். ஆனாலும் இந்த நீக்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தின்னு எதை பார்க்குறீங்க? ஒரு பொதுவாக டெல்லியில் வேறு துறைகளில் மாநிலங்களில் ஒரு அமைச்சர் அவர் ராஜினாமா செய்வார். முதலமைச்சரோட கருத்து வேறுபாடு வந்தாலோ இதாகும். அமைச்சர் டிஸ்மிஸ் செய்யப்படுவதுன்றது தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது ஒரு பத்திரிகை 16வது முறையாக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படுகிறதுன்னு போடுகிறது. இன்னொரு பத்திரிகையில் அது 15வது முறையாக மாற்றம்னு போடுறாங்க. எத்தனை முறை மாற்றி அமைக்கப்பட்டதுன்னே தெரியாத அல்ல, அதில் ஒரு குழப்பம் வர்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறதோட அதிமுகவில் இருக்குது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட நம்ம அது மாதிரி பார்க்கறது இல்லை. அது உண்மையிலேயே புரியாத புதிராக தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லும் பொழுது இது விசித்திரமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது உண்மையிலேயே நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. பண்ணிட்டு போகிறாரு. சபாநாயகர் பண்ணலையா? சபாநாயகரை இத்தனைக்கும் அவர் இப்போ சபாநாயகர் ஆகிட்டப்புறம் நியூட்ரல் அவரையே மாத்துறாங்க. நீ ரிசைன் பண்ணால் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரே பண்ணும்பொழுது அமைச்சர்லாம் பண்ண மாட்டாங்களா என்ன? எதுக்கு அந்த ஹியூமிலியேஷன் அப்படின்றது புரியாத புதிராக அவங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறார்களே இருக்கு. எந்த கட்சியிலையும் இதை பார்க்கவே முடியறதில்லை. இது என்ன டைப் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறதும் தெரியல அது. ஸோ ஐ திங்க் அது தவறான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமா. அதாவது ஒரு அமைச்சர் எதற்காக நீக்கப்படுகிறார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அதிகாரம், உரிமை மக்களுக்கு இருக்கு. ஒருத்தர் இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா நாளைக்கு அவர் இல்லை. முதலமைச்சருடைய உரிமை அல்லது பிரதமருடைய உரிமை என்று இதனை ஏற்றுக்கொள்ளலாம், ப்ரெராகேட்டிவ், கேள்வி கேட்கப்படாத அளவிற்கான அது உரிமை. ஆனாலும் கூட ஒரு ஜனநாயக நாட்டில் வெளிப்படைத்தன்மை தேவை. இந்த மாதிரி நீக்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை சொல்றீங்க. ஒரு அமைச்சரவையில் தன் கீழ் பணியாற்றக்கூடிய அமைச்சர் யார் என்பதையும் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படணும் அப்படின்றதையும் முதலமைச்சரோ பிரதமரோ தீர்மானிக்கலாம். அது அவருடைய பிரத்யேகமான உரிமை அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரையிலும் எந்த பிரதமரோ எந்த முதலமைச்சரும் ஒரு அமைச்சரை நீக்கியதற்கு அல்லது அவர் ராஜினாமா செய்ததற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் மக்கள்கிட்ட யாரும் சொன்னதாக இல்லையே. ஆமா, அதுவும் இல்லை. வேற எங்கும் இல்லாம இங்க மட்டும் கேட்கறதுன்றது நியாயமா இல்லையா? அதுவும் கிடையாது. ஆனா நீங்க நீக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்கள சுத்தி ஒரு சர்ச்சையாவது வெளியில வந்திருக்கும். நீங்க எப்பயாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரவை மாற்றத்துல ஏன் பண்றதுன்னு அப்படின்றதுக்கு அதுக்கு பின்னாடி எழுதுவாங்க நிறைய. மத்திய அரசுல கூட மன்மோகன் சிங் மாற்றி அமைச்சிருக்கிறாரு. எல்லாரும் மாற்றி அமைச்ச போது பதவி இலாக்காக்கள் துறைகள் மாற்றப்பட்டன. அப்பொழுதெல்லாம் அது எதனால மாற்றப்பட்டாங்க அப்படின்னு தெரியும் பொழுது அதற்கு பின்னாடி சில ஊடகங்கள் மட்டுமே சொல்றன. ஏன் நம்மளுடைய மணிசங்கர் ஐயர்கிட்ட பெட்ரோலியத்துறை பறிக்கப்பட்டது, அதற்கு பின்னாடி யார் இருந்தது அப்படின்றது ஒரு பெரிய அரசியல். நட்வர் சிங் ஏன் அயலுறவு அமைச்சகத்தில் நீக்கப்பட்டார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். நாமளும் விவாதிச்சோம். அவர் புத்தகமாகவே எழுதியிருக்கிறாரு அந்த மாதிரி. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது என்கின்றேன். ஒரு அமைச்சர் அவர் ரொம்ப நாள் நீடிக்கணும் அப்படின்ற கருத்தெல்லாம் நாம சொல்ல வரல. நீக்கப்படும் பொழுது அதற்கான காரணம் என்ன? சரி, அப்படிதான் இருக்கட்டும். ஒரு IAS அதிகாரியை 48 மணி நேரத்தில் 2 முறை நீக்கிறாங்கன்னு இது மக்கள்கிட்ட என்ன விதமான உணர்வை ஏற்படுத்துகிறது? ஒரு நேர்மையான அதிகாரி என்று அறியப்பட்ட ஒரு சகாயம் அவரை அவருக்குன்னு தனி ஒரு ரூமை அங்கே போட சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் இங்கே போடு கைத்தறி துறையில் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதுக்கு அவர் சம்மதிக்கலை. அந்த துறையினுடைய செயலராக இருந்த அவர் சம்மதிக்கலை. உடனே அவர் தூக்கி எறியப்படுகிறார் அப்படின்னு. இதெல்லாம் என்னது? ஒரு ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் ஒரு சரியான ஒரு மரபோ அல்லது ஒரு சரியான ஒரு நிர்வாக வழிமுறையாகவோ நமக்கு தெரியும். பிராடா பார்த்தீங்கன்னா இது ஒரு நபர் முடிவெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஒற்றை தலைமை அல்லது ஒரு கூட்டு தலைமை, கூடி முடிவெடுப்பது, கலந்து பேசி முடிவெடுப்பது அப்படின்ற ஒரு 2 விதமான லீடர்ஷிப் மாடல் இருக்கு. இப்போ இதற்கு முன்னால் நீங்க சொல்றீங்க ராகவன், பிஜேபி இன்றைக்கு மத்தியில் ஆட்சி இருக்கிறது. ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லலாம். அந்த ராஜினாமா செய்ய சொல்லாத பட்சத்தில் ராஜினாமா செய்தால் அவர் கௌரவமாக அவரே விலகி இருக்க முடியும். அப்படி இல்லாமல் அவங்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கு, ஹியூமிலியேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. டெல்லியில் நரேந்திர மோடி அரசு அமைந்த பிறகு அவர் பத்திரிகைகளில் வந்த செய்தி இன்றைக்கு வரையிலும் அவருக்கு நம்பர் 2 யாருன்னு இல்லை. ஆஸ்திரேலியா போனப்போ சில பத்திரிகைகளில் வந்தது ராஜ்நாத் சிங் கொடுத்தாங்கன்னு சொல்லி, நேற்றைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் பார்க்கும்போது அப்படி யாரையும் டெசிக்னேட் பண்ணல, அவருக்கு அடுத்த இடத்தில் யாரும் இல்லை.
புதன்கிழமை தோறும் மத்திய அமைச்சரவை கூடும் பிரதமர் தலைமையில். இந்த முறை கூடவில்லை, ஏனென்றால் அவர் ஊரில் இல்லை. அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பிய பிறகு வியாழக்கிழமை கூடியதுன்னு பார்க்கிறோம். இப்போ அதிகாரம் ஒரு இடத்துல குவிவது அப்படின்றது, ஒரு நபர் இடத்துல அதிகாரத்தில் குவியறது ஒரு ஆரோக்கியமானதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, இந்த ஹியூமிலியேஷன் பற்றி நீங்கள் சொல்லும்போது நான் கேட்க விரும்பினது, அமைச்சர்கள் கூடி பேசக்கூடியவங்க அமைச்சரவை சகாக்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளிடத்தில் அழைத்து நீங்கள் என்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க, எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது, அந்த துறைக்கு தலைமை தாங்கக்கூடிய அமைச்சரை ஹியூமிலியேட் பண்றது, பைபாஸ் பண்றதுன்னு ஆகாதா? கிடையாது, அப்படியும் பண்ணல. முதல்ல அமைச்சர் அதிகாரிகள் மீட் பண்றதுக்கு முன்னாடி அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்னார். அதாங்க நீங்க சொன்னது போல லீடர்ஷிப் குவாலிட்டியில பல விஷயங்கள் இருக்கு. அதில் சுவாமி விவேகானந்தருடைய இது ஒன்று இருக்கு, ஃப்ரீடம் இஸ் த ப்ரீ கண்டிஷன் ஃபார் க்ரோத்னு அவர் சொல்லுவார். சுதந்திரம் தான் ஒரு வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணியாக, முதல் காரணியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தமிழக அமைச்சரவை நான் இதுக்கு வரேன், நரேந்திர மோடிக்கு வரேன். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் அவர் நீக்கப்பட்டார், இப்போ மீண்டும் இப்போ சேர்க்கப்பட்டார். இது என்னத்துக்காக நீக்கினாங்களோ அது சரி பண்ணிட்டாரா அவரு? சரி, அவர் தன்னை திருத்தி கொண்டாரா, இல்லாட்டி இவர்கள் தவறாக புரிந்ததுனால மாத்திட்டாங்களா தெரியல. இப்போ இது என்ன ஆகும்னாங்க, இது இட் வில் ஹேவ் அ சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். மனோ தத்துவ ரீதியாக இந்த அமைச்சர் என்ன வேலை பண்ணுவார், அதிகாரிகள் என்ன வேலை பண்ணுவாங்க? விவேகானந்தர் சொன்ன இந்த கோட், ஃப்ரீடம் இஸ் த ப்ரீ கண்டிஷன் ஃபார் க்ரோத்ங்கிறது இங்கே அடிபடும். ஒரே ஒரு ஆள் ஒரு பெரிய நிர்வாகத்தை, வெற்றியை கொடுக்க முடியுமான்னா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நரேந்திர மோடி விஷயத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சிக்கு பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கு, நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, பொதுக்குழு இருக்கு, இங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். நானும் கூட இப்போ ஸ்டேட் ஒர்க்கிங் கமிட்டி டிஸ்கஸ் பண்றோமே நாங்க. மோடிக்கு அவருக்கும் கூட இந்த அமைச்சர்கள் மத்தியில் டிஸ்கஷன் இருக்குது. இந்த அமைச்சரவை கூட்டங்கள் நடக்குதில்லை. இங்கு பாத்தீங்கன்னா சட்டசபையிலே கூட இந்த அம்மா பேசும்பொழுது விதியை 110 எல்லாமே இவங்க தான் அறிவிக்கிறாங்க. துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்லாம் அந்த மாதிரி பெரிய ரோலே செய்வதில்லை. அதனால நீங்க மோடியோடைய அந்த வே ஆஃப் ஃபங்க்ஷனிங்கையும் ஜெயலலிதாவுடைய வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஒண்ணுனே சொல்லவே முடியாது. மோடி வந்து டீசென்ட்ரலைஸ்டு, ஒற்றுமையான ஒரு கிடையாது நிறைய இருக்கு. நீங்க மோடி டீசென்ட்ரலைஸ்டு இது பண்றாரு. அவர் எல்லாருக்குமே உன்னை நான் நம்புறேன், நீ செய், இதுதான் ஒரு தலைவங்கிற அதாங்க விஷனோட இருக்கணும். என்னுடைய விஷன் இது, இப்படி ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃப்ரீடம் கொடுத்துருவார், நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றது ஒரு தலைமை. இங்க அந்த மாதிரி நடக்கிறதாவது தெரியல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் மேன் ஆர்மி மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அதனுடைய பாதிப்பு என்னன்னு சொன்னா, யாருக்குமே அதிகாரம் இல்லாம போது எந்த அமைச்சருமே வேலையும் பண்ண மாட்டாங்க, அதிகாரிகள் பயப்படுவாங்க வேலை பண்றது. இது வந்து வளர்ச்சியை கொண்டு காட்டாது, வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக இருக்கவே முடியாது. ஒரு முறை மந்திரி பதவி இழந்துட்டா இன்னொரு முறை அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது இல்ல. இந்த ஆட்சியில ஒரு பதவி இழந்த மந்திரிகள் மீண்டும் அமைச்சர்கள் ஆனதை பார்க்கிறோம். திரு ராகவன் சொல்றது மாதிரி ஜெயலலிதாவுடைய அல்ல ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு தலைமை பண்பையும் நரேந்திர மோடி அவருடைய பண்பையும் நீங்க வந்து ஒப்பிட முடியாது. அவர் அதிகார பரவல்ல நம்பிக்கை கொண்டவர், அமைச்சர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்ற கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா? நரேந்திர மோடி வந்து டீசென்ட்ரலைசேஷன் நம்பிக்கை உள்ளவர் அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். அவர் வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு குஜராத்தில் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்துட்டு படிச்சிருக்கிறேன். அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு வந்துட்டு அமைச்சர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தாரு அப்படின்றது எனக்கு தெரியல, அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அங்க அமைச்சர்களுக்கு கொடுக்கறதுதான் அதிகார பகிர்வு. அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த பைபாஸ் பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு காமர்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே வந்துட்டு இவங்களோட வந்துட்டு போயிருக்கணும் ஜப்பானுக்கு, அயலுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜும் போயிருக்கணும். அப்படிலாம் போல அவர் வந்துட்டு ஒரு தனிச்சியாக இது பண்றாரு. இன்னைக்கு கூட பாருங்க, யூனிபோலார் சர்க்கார் அப்படின்னு தான் சொல்லிட்டு சங்கர் ஐயர்னு ஒரு காலம் மினிஸ்டர் எழுதியிருக்கிறார் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. இன்னைக்கு மோடி தான் எல்லாம், மோடியை தாண்டி இல்லை, முடிவெடுக்கிறதும் மோடி, ஆட்சியை நடத்துறதும் மோடி அப்படின்னு தான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னம்னா, நம்ம நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய விவேகானந்தரை குறிப்பிட்டார். விவேகானந்தர் சொல்லும்போது என்ன சொன்னார், தான் கொண்ட இலக்கிற்காக தன்னையே அர்ப்பணிப்பவன் தலைவன் அப்படின்னாரு அவர். அப்படியாப்பட்ட ஒரு தலைமை வந்துட்டு நம்ம நாட்டிலலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது விஷனை பற்றியெல்லாம் வந்துட்டு ஒரு நிறைய திரு ராகவன் அவர்கள் சொன்னாங்க. நம்மளுடைய பார்லிமெண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி. அது ராங்கா ரைட் அது வேற விஷயம். ஆனால் ஐடியாலஜிக்கல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி. ஆனால் இவங்க விவாதிக்க தவறிய பல விடயங்கள் இருக்கு, அயலுறவு கொள்கை உட்பட. அதனால தான் இவங்க காங்கிரஸோடு ஒத்து போறாங்க, பொருளாதாரம் உட்பட காங்கிரஸோட ஒத்து போறாங்க. அப்போ உங்களுடைய அந்த டீசென்ட்ரலைசேஷன், இத்தனை இன்ஸ்டிடியூஷன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றதனுடைய பொருள் அது எதையும் டெலிவர் பண்ணலையே, அதான் இங்க முக்கியம்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நிதின் கட்கரி வந்தபோது அவர் என்ன சொல்றாருன்னா, கமாடிட்டி ட்ரேடிங் தாண்டா இந்த நாட்டினுடைய விலையேற்றத்திற்கு பிரதான காரணம், அது தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஆவணத்தை அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்த்து, ஏன்னா மொழிபெயர்க்கிற பொறுப்பு வெப்துனியாவுக்கு வந்துச்சு, நாங்கள்லாம் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தோம், அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தா ஒரு நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ்ல எடுத்தோடனே பிரசன்ட் பண்றாரு. அந்த கட்சி அதை அப்படியே கைவிட்டுடுச்சு, அதை பேசவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஒரு யோசனை ஒன்று வரும்பொழுது பரவலாக எங்களுக்கு வந்துட்டு பல்வேறுபட்ட குழுக்கள் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் ஏன் அது விவாதிக்கப்படவில்லை? அதுவும் தலைவரை முன்மொழிந்த ஒன்று. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி, தன்மை, ஆளுமைன்னுலாம் பேசுறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு சரியான சமூகத்தில் இட் ஷுட் பி எ கலெக்டிவ். எல்லாம் சேர்ந்ததா தான் இருக்கணும். நாம நியூஸ் ரூம்லேருந்து நம்ம பார்த்துருக்கிறோம், பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் அந்த இடத்துல தான் வந்துட்டு என்னன்னா, எது நம்மளுடைய இலக்கு, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் பிரிவினைன்றதை விட அதுல பங்களிப்பு ஒண்ணுது, இது உன்னுடைய டார்கெட் இது அப்படின்னு சொல்லித்தான் வெற்றிகள் பெற்றிருக்காங்க. எனவே நாம வந்துட்டு அரசியலுக்கு ஒண்ணு, வாழ்க்கைக்கு ஒண்ணு, வாழ்க்கையில எல்லாரும் கூடி பேசுறோம், பொண்ணை கொடுக்கறது கூட நம்ம கலந்து பேசுறோம். எனவே அப்படிப்பட்டதுதான் பண்பாக இருக்க முடியுமே ஒழிய, ஒருத்தர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது அப்படின்றதோ, ஒருவருடைய விஷயம் தான் இந்த நாட்டுடைய ஆட்சின்னு சொல்றதுன்றதோ தவறாகவே முடியும் என்பது எனது தாழ்மையான கருத்து. சர்வாதிகாரத்துக்கிட்டு செல்லும் அப்படின்ற கருத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா இதுல ஆபத்து என்னன்னு சொன்னா, முடிவெடுக்காமலேயே சில தலைவர்கள் இருந்து அதிகாரம் பலரிடத்துல குவிஞ்சிருந்து ஒரு நிர்வாகம் முடங்கி போன காட்சியையும் இந்தியா பார்த்திருக்கிறது. நாம ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். Takani, 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 takani.